வானம் வசப்படுமே. இரண்டாம் உலகப் போரினால் உரு தெரியாமல் சிதைந்து போன ஒரு தேசம் ஜப்பான். உலக நாடுகளில் அது புரிந்த அட்டூழியங்களுக்கு அமெரிக்கா அணுகுண்டுகள் மூலம் பதிலடி கொடுத்த போது இனி பல தலைமுறைகளுக்கு அந்த தேசம் தலையெடுக்க முடியாது என்றுதான் உலகம் எண்ணியது. ஆனால் போரில் தோற்றாலும் பொருளாதாரத்தில் தோற்க விரும்பாத ஜப்பானியர்கள் தன்னம்பிக்கையையும் உழைப்பையும் உரமாக விதைத்தனர் ஜப்பானிய மண்ணில். ஒரு சில தலைவர்கள் மட்டுமல்ல, ஒரு தேசமே தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று போர் முனையில் காட்டிய வேகத்தை நாட்டை மறுசீரமைப்பதிலும் காட்டியது. விளைவு 30 ஆண்டுகளுக்குள்ளாகவே அமெரிக்காவுக்கு நிகரான பொருளியல் வல்லரசாக உருவெடுத்தது ஜப்பான். அந்த அதிசயத்துக்கு வித்திட்டவர்கள் பலர் இருந்தாலும் ஒருவரின் பெயரை ஜப்பானிய வரலாறு மட்டுமல்ல, உலக வரலாறும் என்றென்றும் போற்றும். மேட் இன் ஜப்பான் என்ற வாசகத்தை தாங்கி வரும் எந்த பொருளையும் கண்ணை மூடிக்கொண்டு வாங்கும் அளவுக்கு உலக மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் அந்த தொழில் பிரம்மா. அவர்தான் தரக்கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தையும் சோனி என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தையும் உலகுக்கு தந்த ஜப்பானிய தொழில் முனைவர் அகியோ மொரிட்டா. சிதைந்து போன ஜப்பானை சீர்தூக்கிவிட உதவிய அந்த தொழில் பிதாமகனின் தன்முனை பூட்டும் கதையை தெரிந்து கொள்வோம். 1921 ஆண்டு ஜனவரி 26 தேதி ஜப்பானின் நகோயா நகரில் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறந்தார் மொரிட்டா. 400 ஆண்டுகளுக்கும் மேலாக சாக்கே எனப்படும் ஜப்பானிய மதுபானம் தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தது அவரது குடும்பம். மொரிட்டாவும் அதே தொழிலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் தந்தை. அதனால் பள்ளியில் படித்த போதே மொரிட்டாவை நிறுவன கூட்டங்களில் கலந்து கொள்ளச் செய்தார். சிறு வயது முதலே மின்னியல் பொருள்களை அக்குவேறு ஆணிவேராக கழற்றி மீண்டும் பொருத்தி பார்ப்பதில் அலாதி பிரியம் மொரிட்டாவுக்கு. பள்ளியில் கணிதமும் இயற்பியலும் அவருக்கு மிக பிடித்த பாடங்களாக இருந்தன. பள்ளி படிப்பை முடித்ததும் ஒசாகா இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து இயற்பியலில் பட்டம் பெற்றார். அதன் பிறகு ஜப்பானிய கடற்படையில் சிறிது காலம் அதிகாரியாக பணியாற்றினார். அந்த சமயத்தில் மசாரு இபுகா என்ற பொறியியல் வல்லுநரோடு அவருக்கு நட்பு ஏற்பட்டது. இரண்டாம் உலகப் போர் முடிந்ததும் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் மொரிட்டா. 14 தலைமுறைகளாக செய்யப்பட்டு வந்த தன் குடும்ப தொழிலையே செய்து சௌகரியமான பிரச்சனையில்லாத வாழ்க்கையை அவர் தேர்ந்தெடுத்திருக்க முடியும். ஆனால் பரம்பரை தொழில் என்றாலும் வளர்ச்சிக்கு இடமில்லாத தொழிலை செய்ய அவருக்கு விருப்பமில்லை. மாறாக உலகத்தையே ஜப்பான் பக்கமும் தன் பக்கமும் திரும்ப வைக்க வேண்டும் என்ற நெருப்பு அவருக்குள் கனன்று கொண்டிருந்தது. 1946 ஆண்டு மே 7 தேதி தனது கடற்படை நண்பர் இபுகாவுடன் சேர்ந்து வெறும் 190,000 யென், அதாவது சுமார் $375 மூலதனத்தில் 20 ஊழியர்களை கொண்டு டோக்கியோ டெலிகம்யூனிகேஷன்ஸ் என்ஜினியரிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். அப்போது அவருக்கு வயது 25 தான். குண்டுகள் துளைத்திருந்த ஒரு பாழடைந்த பகுதிவாரி கடைதான் அவர்களின் தொழில் முகவரி. முதல் நாளிலிருந்தே தொழில்நுட்ப ஆய்விலும் புதிய பொருள் உருவாக்கத்திலும் இபுகா கவனம் செலுத்த விற்பனை, உலகமயமாதல், நிதி, மனிதவளம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினார் மொரிட்டா. அந்த நிறுவனம் விரைவாக டேப் ரெக்கார்டர் எனப்படும் முதல் ஒலிப்பதிவு கருவியை உருவாக்கியது. ஆனால் அது மிக பெரியதாக இருந்ததால் அதனை எவரும் வாங்க மாட்டார்கள் என்பது மொரிட்டாவுக்கு புரிந்தது. போருக்கு பிந்திய காலம் என்பதால் அதிக பணம் கொடுத்து வாங்கும் நிலையிலும் ஜப்பானியர்கள் இல்லை. உடனே மொரிட்டாவின் மூளை வேலை செய்தது. அமெரிக்காவின் பெல் லேப்ஸ் நிறுவனத்திடமிருந்து டிரான்சிஸ்டருக்கான உரிமம் பெற்று சட்டை பையில் வைக்கக்கூடிய அளவு சிறியதான வானொலியை உருவாக்கினார். அமெரிக்காவிடமிருந்து பெற்ற தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய பொருளை உருவாக்கி அமெரிக்கர்களுக்கே விற்பனை செய்யும் அந்த திட்டம் கைமேல் பலன் தந்தது. சட்டைப்பை வானொலி அமோக வரவேற்பை பெற்றது. அதற்கு காரணம் தரக்கட்டுப்பாட்டுக்கு மொரிட்டா கொடுத்த முக்கியத்துவமும் தரக்கட்டுப்பாட்டுக்கென்றே ஒரு தனித்துறையை அவர் உருவாக்கியதும் தான். மேலும் தங்கள் பொருள்களுக்கு ஜப்பான் மட்டும் அல்ல, உலகமே சந்தையாக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அதனால் அனைவரும் எளிதில் சொல்லக்கூடிய ஒரு புதிய பெயரை தேடி அகராதிகளை புரட்டினர். அப்போது அவர்களுக்கு கிடைத்த சொல்தான் சோனஸ். லத்தீன் மொழியில் சோனஸ் என்றால் ஒலி என்று பொருள்.
அந்த சொல்லையும் அப்போது அமெரிக்காவில் புகழ்பெற்றிருந்த சானி பாய்ஸ் என்ற இசைக்குழுவின் பெயரையும் இணைத்து 1958 நிறுவனத்தின் பெயரை சோனி கார்ப்பரேஷன் என்று மாற்றினார் மொரிட்டா. 2 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலும் நிறுவன கிளையை தொடங்கி தன் குடும்பத்துடன் அங்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகு வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்காத வித்தியாசமான மின்னியல் பொருட்களை செய்வதில் அவர் கவனம் செலுத்தினார். அவரது புத்தாக்க சிந்தனைகள் புதிய கலாச்சாரங்களையும் புதிய வாழ்க்கை முறைகளையும் உருவாக்கின. உதாரணத்திற்கு, தன் பிள்ளைகளோடு சுற்றுலா செல்லும் போது அவர்கள் பெரிய டேப் ரெக்கார்டர்களை கொண்டு வருவதை கவனித்தார். அதன் அசௌகரியம் அவரது சிந்தனையை தூண்டியது. போகும் இடத்துக்கெல்லாம் எடுத்துச் செல்லும்படியாகவும் கேட்கும்படியாகவும் அதனை சுருக்கினால் என்ன என்று சிந்தித்தார். அவரது சிந்தனையில் வாக்மேன் உதித்தது. அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டிருந்த போது அவருக்கு அணுக்கமானவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒலிவாங்கியை எவன் காதில் மாட்டிக்கொண்டு நடப்பான்? உலகம் பைத்தியம் என்று சொல்லும், எனவே அது விற்பனையாகாது என்று ஆருடம் கூறினர். ஆனால் எதிர்காலத்தையே உருவாக்கும் தைரியம் கொண்ட ஒரு மனிதனை வெறும் ஆருடங்கள் என்ன செய்துவிட முடியும்? 1976 ஆண்டு வாக்மேன் சந்தைக்கு வந்தது. உலகம் முழுவதும் இளையர்களை அது கொள்ளை கொண்டது. அதன் பிறகு மொரிட்டாவின் சாம்ராஜ்யம் அசுர வேகத்தில் வளரத் தொடங்கியது. தொலைக்காட்சி, வீடியோ ரெக்கார்டர் என பல மின்னியல் பொருட்களை உருவாக்கி உலகுக்கு அறிமுகம் செய்தது சோனி நிறுவனம். மொரிட்டாவின் தலைமையில் 1970 ஆண்டில் நியூயார்க் பங்குச்சந்தையில் இடம்பெற்ற முதல் ஜப்பானிய நிறுவனம் என்ற புகழை பெற்றது சோனி. அதன் பிறகு சோனி நிறுவனம் பல்வேறு தொழில்களில் கால் பதித்தது. 2000 ஆண்டு கணக்கெடுப்புப்படி அமெரிக்கர்கள் கோகோ கோலாவை விட சோனியைத்தான் தங்களுக்கு ஆக பிடித்த சின்னமாக தேர்ந்தெடுத்தனர். அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சோனி என்ற பெயர் பிரபலமானது. நேரத்தை பொன் போல் கருதி கடுமையாக உழைத்த மொரிட்டா எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார். அவருக்கு 60 வயதான போது நீர்ச்சறுக்கு, ஸ்கூபா முக்குளிப்பு, டென்னிஸ் ஆகிய விளையாட்டுகளை கற்றுக்கொண்டார். ஓவியத்தையும் இசையையும் அதிகம் நேசித்தார். அவருக்கு 72 வயதான போது ஒரு நாள் காலை டென்னிஸ் ஆடிக்கொண்டிருந்த போது வாதம் ஏற்பட்டது. உடல் நலம் பாதிக்கப்பட்ட அவர் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் விலகினார். அவருக்கு அடுத்து சோனி நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றவர் யார் தெரியுமா? மொரிட்டாவின் நிறுவனம் முதலில் தயாரித்து வெளியிட்ட டேப் ரெக்கார்டரில் தரம் குறைவாக இருக்கிறது என்று குறை கூறி கடிதம் எழுதிய நொரியோ ஓஹா என்பவர். குறை கண்டவரிடமே நிறை கண்டு அவரை உடனடியாக தன் நிறுவனத்தில் சேர்த்துக் கொண்டு பாதுகாத்து வளர்த்து பின்னர் அவரிடமே நிறுவன பொறுப்பை ஒப்படைத்தார் தொலைநோக்கு கொண்ட மொரிட்டா. தரம்தான் நிரந்தரம் என்பதை உலகுக்கு உணர்த்திய ஆக்கியோ மொரிட்டா 1999 ஆண்டு அக்டோபர் 3 தனது 78வது வயதில் டோக்கியோவில் காலமானார். அவர் இறந்தபோது ஃபார்ப்ஸ் சஞ்சிகையின் உலக பணக்காரர்கள் பட்டியலில் அவருக்கு 386வது இடம் கிடைத்தது. அப்போது அவரது சொத்தின் மதிப்பு $1300 மில்லியன். டைம் சஞ்சிகை வெளியிட்ட 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த தொழில் முனைவர்கள் பட்டியலில் இடம்பெற்ற அமெரிக்கர் அல்லாத ஒரே ஒருவர் ஆக்கியோ மொரிட்டா தான். உலகமய தொழில்துறைக்கு அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் இங்கிலாந்தின் மிக உயரிய ஆல்பர்ட் விருது, பிரான்சின் ஆக உயரிய லீஜன் ஆஃப் ஆனர் விருது, ஜப்பானிய மன்னரின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டர் விருது ஆகியவையும் இன்னும் பல எண்ணிலடங்கா விருதுகளும் அவரை நாடி வந்திருக்கின்றன. அந்த தொழில் பிரம்மாவின் கதையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? மேட் இன் ஜப்பான் என்ற அவரது சுயசரிதையை படித்து பாருங்கள். 1966 ஆண்டில் அவர் நெவர் மைண்ட் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் என்ற இன்னொரு புகழ்பெற்ற நூலை எழுதினார். அதில் வாழ்க்கையிலும் தொழிலிலும் வெற்றி பெற பள்ளியில் வாங்கும் மதிப்பெண்கள் முக்கியமல்ல என்று அவர் வாதிடுகிறார். கியூரியாசிட்டி இஸ் த கீ டு கிரியேட்டிவிட்டி, அதாவது ஆர்வம்தான் படைப்பு திறனுக்கான திறவுகோல் என்பது மொரிட்டா நமக்கு விட்டு சென்றிருக்கும் உன்னதமான பொன்மொழி. எதையுமே ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் தொலைநோக்குடனும் செய்ததால் தான் ஆக்கியோ மொரிட்டாவுக்கு அந்த வானம் வசப்பட்டது. நாமும் ஆர்வம், நம்பிக்கை, தொலைநோக்கு ஆகியவற்றை காட்டினால் எந்த வானமும் நிச்சயம் நமக்கு வசப்படும். வானம் வசப்படுமே.